எதிர்க்கட்சிகளை ஜூன் 4ஆம் தேதி மக்கள் தூக்கத்தில் இருந்து எழுப்புவார்கள் என்றும் அப்போதும் அவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை குறை கூறுவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் 5 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள நிலையில் மோடி ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாகிஸ்தான் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாகவும், ஆனால் அதன் அனுதாபிகளான சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் இப்போது இந்தியாவை பயமுறுத்துவதில் மும்முரமாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருந்தால் இந்தியா ஏன் பயப்பட வேண்டும் என கேள்வி எழுப்பிய அவர், இன்று இந்தியாவில் பலவீனமான காங்கிரஸ் ஆட்சி இல்லை, வலுவான மோடி ஆட்சி உள்ளது என கூறினார். மேலும் இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் ராமர் கோவிலையும் ராமரையும் ஒரு பிரச்சனையாக பார்ப்பதாக கூறினார். साथियों, पाकिस्तान तो पस्त पड़ गया है, लेकिन उसके हमदर्द सपा कांग्रेस वाले अब भारत को डराने में जुटे हैं। आप हैरान हो जाएंगे, ये क्या बोलते हैं? ये लोग कहते हैं